ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சிட்டு இருந்தேன். இதில் ஆத்ம நிவேதனை உள்ள விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ನಾನು எனக்குள்ளது விடுறது தான் ஆத்ம நிவேதனை. அப்போ பகவான் கிட்டே நம்ம பாவம் இப்படி இருக்கணும். पतित पावन नाम घोषणा तोमार श्याम उपेखिले नाही मोर गति यदि होई अपराधी तथापियो तुम्ही गति सत्य सत्य जेनो सतीपति ओ श्याम सुंदरा. எல்லா இடத்துலையும் உனக்கு பத்தித்த பாவனான்னு சொல்லி பேர். விழுந்த ஜீவன்களுக்கு நீ வந்து காப்பாற்றிடுவே. நீ எனக்கு காப்பாற்றலாச்சன்னா நான் வந்து எனக்கு வேறு வழியே கிடையாது. நான் அபராதம் பண்ணியிருந்தா கூட எனக்கு உனக்கு விட்டு வேறு யாரும் சாரன்னு கிடையாது. எப்படி ஒரு சதி ஒரு நல்ல பெண்ணு தன் கணவனுக்கு நம்பியிருப்பான், அப்படி நல்ல மனைவி அப்படி நான் உனக்கு நம்பியிருக்கேன் சொல்லி பகவானுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து நரோத்தமதாஸ் டாக்கூர் எப்படி நம்ம வந்து பகவானுக்கு சரண் எடுக்கணும், பகவானுக்கு நம்பணும், அந்த விஷயம் காட்டிட்டு இருக்காரு. இங்கே என்ன சொல்கிறது, நரோத்தமதாஸ் டாக்கூர் வந்து பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லிட்டு இருக்காங்க, पतित पावन नाम घोषणा तुम्हार श्याम उपेखिले नाही मोरेगा. ஓ ஷியாமா, கிருஷ்ணனுக்கு ஷியாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னுக்கு எல்லாருமே பதித்த பாவனை சொல்லுவார். நான் ரொம்ப விழுந்த ஜீவன், அதுக்கு வேண்டி எனக்கு கைவிடாது, எனக்கு வேறு யார் சரணம், நான் வேறு யார் சரணம் எடுக்கலை. இங்கே ஏன் கிருஷ்ணனுக்கு ஷியாம சொன்னாருச்சுன்னா, ஷியாமா இதுக்கு ஒரு அர்த்தம் இப்படி வரும், சாயத்தே கச்சதி மனோ அஸ்மின் இதி ஷியாம. யாருக்கு மனசு கிருஷ்ணன் பக்கம் போகுது, மனசு எந்த பக்கம் போகணும் உண்மையா, அவனுக்கு பேர் ஷியாமா. எல்லார் மனசு கிருஷ்ணன் பக்கம் போலியே. சாதாரணமாக நம்ம மனசு பணம், அதிகாரம், நண்பர், பேர், புகழ்ச்சி, உடம்புக்கு உள்ள சுகம், இந்த பக்கம்தான் போகுது. பட் உண்மையாக ஒரு ஆத்மாவுக்கு அடையாளம் கிருஷ்ணருக்கு நித்தியதாசதாசி. அப்போ நம்ம மனசு உண்மையாக கிருஷ்ணன் பக்கம் போகணும். போகாமல் இருக்குச்சுன்னா நம்ம சாதனை பண்ணிட்டு இருந்தால் கூட ஏதோ குறை இருக்கு. இப்போ நம்ம மனசில் நமக்கே இந்த கேள்வி வரணும். அமைதியாக உட்காந்து மக்கள் எல்லாருமே சுகம் பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சுகம் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில், புலன் திருப்தி. பட் வந்து அதே சுகம் ரசோவை சக ஆனந்தம் பிரம்ம ரசானாம் ரசாத்மஹா ஷியாமா. சாதாரணமாக ஜீவனுக்கு மனசு ஷியாமா கிருஷ்ணன் பக்கம் போகணும். பட் நம்ம வந்து கிருஷ்ணனுக்கு பிடிக்க முடியல. நம்ம மனசில் நம்ம அவனுக்கு மறந்துடுவோம். நம்ம இந்த உலகத்தில் உள்ள அழகு ரசனை பாவத்தில் மாட்டிருக்கோம். இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கு, அந்த உலகத்தில் உள்ள ஆனந்தத்துக்கு நிழல் பிரதிபிம்பம் ஒரு துளி போல் இருக்கு. அதை வச்சு நம்ம பகவானுக்கு மறந்துருக்கோம். யோசனை பண்ணுங்க.
இப்போ யார் குரு கருணை கிடச்சிருக்கு, வைஷ்ணவர் கருணை கிடச்சிருக்குச்சுன்னா ಅವ್ರಿಗೆ ಆತ್ಮಿಕ ಅಳಗು இனிப்பு உறவு ரசனை பகவான் பார்த்து பேராசை வந்துடும். அப்போ அவர் பக்தி பண்ணும்போது அவருக்கு அந்த ஷாமன்ಗೆ இனிப்பு ரசிக்க முடியும். நம்ம இந்த உலகத்தில் தோல்வி ஆகாமே, நம்ம விழுந்த ஜீவன் ஆகாமே, இங்கே உள்ள பௌத்திக உடம்புல உள்ள பற்றுதல் விடாமே பகவானுக்கு கருணை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பத்தித்த பாவனன்ಗೆ நம்ம இங்கே பெரிய ஆள் போல சுற்றிட்டு இருக்கோம். பெரிய பக்தன் சொன்னால் கிருஷ்ணன் யார் கருணை காட்டுவான்? சரி, நல்லது போ சொல்லி, என் கையில் முடியாது பகவான் என்னை காப்பாற்றுச்சுன்னா பகவான் காப்பாற்றுவான். எனக்கு முடியுதுச்சுன்னா சரி இப்போ இந்த உடம்புல உள்ள அகங்காரம், இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், இது விட்டால் தானே கிருஷ்ணன் பக்கம் போக முடியும். பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்குது, கிருஷ்ணா, கோவிந்தா. பட் இந்த பத்தீத்த பாவனா சொன்னால் யார் விழுந்த ஜீவன்களுக்கு நல்லது பண்ணிடுவான். இப்போ நம்ம முழு கிருஷ்ணனுக்கு ஃபுல்லு சரணாகத்தி எடுத்தாச்சு சொன்னால் நமக்கு இந்த பாவங்கள் வரும். ಏನು போல விழுந்த ஜீவன் வேறு யாரும் கிடையாது சொல்லி கிருஷ்ணன் எல்லா ஜீவன்களையும் காப்பாற்றுவான். கிருஷ்ணனுக்கு திருநாமம் கூட தனக்கு குணம் காட்டிட்டு இருக்கு. நம்ம அஜாமிலன் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். அவன் தன் மகனுக்கு நாராயண சொல்லும்போது விஷ்ணு தூத்தர் அவனுக்கு காப்பாற்றி விட்டார் யமதூத்தர்கிட்ட. கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் அவனுக்கு வைகுண்டத்துக்கே கொண்டு போனார். இப்போ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 6வது காண்டம் 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 9-10 விஷ்ணு தூத்தர் யமதூத்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்தேனஹ சுராபோ மித்ரதிருக் பிராமஹ குரு தல்பகஹ ஸ்திரீ ராஜா பித்ரு கோஹந்தா ஏச்ச பாத்தகினோ அப்பரே சர்வேஷாம் அப்யகவதாம் இதமேவ சுநிஷ்கிருதாம் நாம வியஹரணம் விஷ்ணுர்யதஸ்தத் விஷயமதி. பகவான் விஷ்ணுக்கு நாம உச்சாரணை பண்ணா மிகப்பெரிய பிராயஷ்சித்தம். ஒரு திருடனுக்கு ஒரு போதை பண்ண ஆளுಗೆ ஒருத்தன் தன் நண்பருக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒருத்தன் பிராமணனுக்கு கொல்லியிருக்கான், ஒருத்தன் தன் அப்பா பசுமாடு அரசன் பெண்ணு இவங்களுக்கெல்லாம் கொலை பண்ணியிருக்கான், ஒருத்தன் தன் குரு மனைவி கூட சங்கம் பண்ணியிருக்கான். எந்த விதமான பாவி இருந்தால் கூட யார் சத்தமாக பகவான் நாம சொல்லுவான், கண்டிப்பாக அவனுக்கு பகவான் கருணை கிடைக்கும். இப்போது பாவத்துக்கு பிராயசித்தம் பகவான் நாமம். பட் அது அந்த பாவிக்கு இதயம் சுத்தம் பண்ணாது. அந்த பாவி இதயத்தில் பகவான் ஸ்மரணை வராது. என்ன இப்போ பாவத்தில் வெளியிலே வந்தாச்சு, அந்த மாதிரி ஒரு பாவம் வரல. நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான பிராயஷ்சித்தத்தில் உயர்ந்தது நாம சங்கீர்த்தனை. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய பாவம் பண்ணியிருந்தால் கூட எல்லாம் சாம்பல் போல எல்லாம் முடிஞ்சு போயிடும். நாம பாசா, சுத்த நாமம் அல்ல, நாம பாசா பண்ணாலே இதயத்தில் உள்ள பாவத்தின் ஆசைகள் போயிடும், இதயம் சுத்தமாயிடும். அதான் அஜாமிலன் தெரியாமல் பகவான் நாம சொன்னான், அவனுக்கு அவ்வளோ இதானது. பட் ஒருத்தர் பகவான் நாமம் பண்ணிட்டு பகவான் ஸ்மரணை பண்ணிட்டு பக்தி சாதனை பண்ணும்போது பகவான் கூட அவன் பார்த்து நினைப்பார், இவன் எனக்கு சேவக்கண்ணா, இவனுக்கு காப்பாற்றணும்.
இப்போது நாமத்தில் கூட வித்தியாசமான நாமங்கள் இருக்குது. தெரியாமல் பகவான் நாமம் சொல்கிறது, வந்து பகவான்கே சரண் எடுத்துட்டு பகவான் நாமம் பண்ணுறது. இப்போ பகவான் சொல்லிட்டு இருக்காரு, என் திருநாமம் குணம் எப்படி இருக்குது. ஒருத்தன் விழுந்த ஜீவன் கூட பாவத்தில் வெளியில் வர முடியும் நாமம் சொல்லி. பட் அபராதம் பண்ணிட்டு இருந்தா, பாவம் அபராதம். நிறைவாட்டி சொல்லியிருக்கேன், பாவம் சொன்னால் கர்மிகள் சாதாரண மக்கள் செய்கிறது பாவம், கெட்ட வேலைகள் பண்ணுறது பாவம். பட் ஒருத்தர் பக்தி பாதையில் வந்து பாவம் பண்ணால் அது அபராதம் ஆகிடும். அவனுக்கு திருநாமம் காப்பாற்றுது. ஏன்னா அவனும் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். பட் இங்கே நரோத்தமதாச டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நான் அபராதி இருந்தால் கூட உங்களுக்கு தான் எனக்கு வழி வேறு யாரும் இல்லை. எப்படி ஒரு சதி ஒரு நல்ல மனைவிக்கு அவளுக்கு கணவன் மன்னிச்சிடுவான், அப்படி மன்னிச்சிடுங்க எனக்கு சரி. இப்போ ஒரு நல்ல மனைவி இருப்பான், அவள் வந்து ஏதோ தவறு பண்ணிவிட்டா, கணவன் மன்னிச்சிடுவான். பட் அவள் வேறு புருஷன் கூட போனால் மன்னிக்க மாட்டான். என்ன தெரியாமல் ஏதோ சின்ன தவறு பண்ணால் மன்னிச்சிடுவான். பட் அவள் வேறு புருஷன் கூட சங்க பண்ணுறது இல்லை பண்ணக்கூடாத வேலைகள் பண்ணால் அவனு கூட அவளுக்கு மன்னிக்காமல் தியாகம் பண்ணிடுவான். அப்போது ஒரு முழு சரணாகத்தி எடுத்த பக்தன் ஏதோ தவறாயாச்சு, பழைய பழக்கம் இருக்கலாம், பழக்க தோஷம் இல்லை ஏதோ இப்போது பண்ணக்கூடாத சங்க பண்ணி அப்படி தவறு பண்ணிவிட்டான். அவன் மன்னிப்பு கேட்டான், பிராயசித்த பண்ணால் பகவான் கண்டிப்பாக அவனுக்கு காப்பாற்றுவார். தெரிஞ்சு தவறு பண்ணுவான், பகவான் நாமம் வச்சுட்டு அந்த மாதிரி அபராதிகளுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடையாது. அவங்களுக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு மாதுரிய காதமினி புக்கில், பக்தி பாதையில் வந்து யாருமே தெரிஞ்சு தவறு பண்ணால் அவனுக்கு விசேஷமான தண்டனை இருக்குது. சாதாரண பாவிக்கு கூட கூடுதல் அந்த மாதிரி. என்ன அவன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கான். பக்தன் பாருங்க, மாலை போட்டிருக்கேன், திலகம் போட்டிருக்கேன், நான் தவறு பண்ணால் எனக்கு விசேஷமான தண்டனை கிடைக்கும். ஏன்னா மக்கள் எனக்கு ஒரு பக்தன் இல்லை பகவானுக்கு பிரதிநிதின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏமாத்தினா இவ்வளோ ஜீவனுக்கு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், விசேஷமான தண்டனை. அப்படி பகவான் அபராதம் பண்ணால் பக்தனுக்கு கூட காப்பாற்றிடுவார். பட் அது வந்து எப்படியோ நடந்து போச்சு, அந்த பக்தனுக்கு அந்த பிராயசித்த பாவம் இருக்கணும். ஐயோ நான் தவறு பண்ணிவிட்டேன், நான் இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன். அப்படி பகவான் சரண் எடுத்தால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். பகவான் நாமமும் பண்ணிகிட்ருக்கேன், அபராதமும் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை எனக்கு தெரியுது இது அபராதம் சொல்லி, அப்போ கூட என் அகங்காரம் இருக்கலாம், நான் அது விடாமல் ஒரு பக்கம் சும்மா நடிப்பு பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பக்தி பண்ணிட்டுருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் ஏமாற்ற முடியும், பகவானுக்கு ஏமாற்ற முடியும். வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்லிட்டு இருக்காரு, क्षिप्रम भवति धर्मात्मा शाश्वत शांति निगच्छति कौंतेया प्रतिजानी नामे பக்தி பிரணசதி. யார் வந்து நல்ல பாதையில் நடந்துட்டுருக்கான், பட் தெரியாமல் தவறு நடந்து போச்சு, அவனு ரொம்ப சீக்கிரமாக திருப்பி சரியான வழியில் வந்துடுவான். என் பக்தன் எப்பவுமே நாசமாக மாட்டான். பக்தன் சொல்லும்போது அங்கே சொல்லியாச்சு, எப்படி ஒரு நல்ல மனைவி கணவன் கூட இருப்பான் சொன்னால், ஏக் குரு ஏக் மந்திர ஏக் பகவான், அந்த மாதிரி பக்தன் மகாமந்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அதில் முழு நம்பிக்கை. ஒரு குரு எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த குருவில் முழு உறுதி. பகவான்கே ஒரு உருவில் நம்ம ராதா கோவிந்த மூணு அப்படி இருந்தால் நம்ம இங்கே ஓடிட்டுருக்கோம், மார்கழியில் அங்கே போனோம், இதில் அங்கே போனோம், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது.
ஓகே. ஹரி போல் தண்டவர்த்தனா.